ராதே ராதே. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அநேகமாக 4 இல்லாட்டா 5 வெள்ளிக்கிழமை வரும். அம்பாளுக்கு பூஜை பண்ணுறவா இல்லை விரதம் இருக்கிறவாள்லாம் ஒரு வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக திதிப்பு புட்டு பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாள். அம்பாளுக்கு புட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பட்சணம் அது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கொழுக்கட்டை, ஒரு வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல், ஒரு வெள்ளிக்கிழமை வேறு தானே ஸ்வீட்டு. அப்படி பண்ணும்போது ஒரு வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக புட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுவாள். இன்றைக்கி நம்ம அந்த புட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்ம இந்த புட்டு பண்ணுறதுக்கு நமக்கு அரிசி மாவு வேணும். அரிசி மாவு ஊற வச்சு இந்த பதப்படுத்தின அரிசி மாவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கடையில் நம்ம அரிசி மாவு வாங்குகிறோம் இல்லையா, வரட்டு அரிசி மாவு வாங்குகிறோம் இல்லையா, மிஷினில் அரைச்சி வாங்கிட்டு வந்த மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, அதுலேயும் நம்ம புட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவில் தான் இந்த புட்டு பண்ண போகிறேன். இதுவும் அதே மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும். இதை முதல்ல வறுத்துக்கணும். முதல்ல அடுப்பை மூட்டிக்கோங்க. வெறும் ட்ரையாக வறுக்கணும், நெய்யே ஒன்றுமே வேண்டாம். வெறும் வாணலியில் அதை நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நான் கடாய் சூடு வந்துடுத்து நான் அந்த மாவு அதில் போட்டு வறுத்துக்கிறேன். அரிசியை நனைச்சி களைஞ்சி உலர்த்தி அதுக்கப்புறம் அதை நம்ம இந்த இதில் மிக்சிலையோ இல்லை மிஷின்லேயோ அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மாவை நல்லா சலிச்சுட்டு அந்த மாவுலேயும் பண்ணலாம். இல்லை அரிசியை நனைச்சி வச்சுட்டு அந்த அரிசியே நல்லா செவக்க வறுத்துண்டுட்டு அந்த வறுத்த அரிசியை நம்ம நல்லா அரைச்சிட்டு இதே மாதிரி மாவு மாதிரி அரைச்சிட்டும் பண்ணலாம். அந்த மாவை திருப்பியும் நம்ம வறுக்க வேண்டாம். வேறு அரிசியை ஆல்ரெடி வறுத்துட்டதுனால அந்த மாவை நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாவுலேயும் இந்த மாதிரி புட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்ப பிரயத்தனப்படாமல் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர மாவுலேயே ஈஸியாக புட்டு பண்ணிடலாம். அதே மாதிரியே இருக்கும், ஒன்றும் வித்தியாசமே இருக்காது. ஆனால் சவக்க வறுக்கணும். வறுபட ஆரம்பித்ததும் சின்னது பண்ணிக்கோங்க அடுப்பை. கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் அப்படியே பிடிச்சி காந்தி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிண்டே வருது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக செவந்துட்டே வருது. ஜாக்கிரதையாக அதை நம்ம ரொம்ப செவக்க விட்டுடாமல் ரொம்ப கருத்து போயிடாமல் கொஞ்சம் செவந்த கலர் வந்ததும் எடுத்துடலாம். ஒரு தடவை என்னாச்சு, நான் சின்னவளாக இருக்கும்போது ஒரு தடவை 2 தடவை புட்டு பண்ணியிருப்பேனோ என்னமோ தெரியாது எனக்கு. அப்போது ஒரு வெள்ளிக்கிழமைக்கு புட்டு நைவேத்தியம் பண்ணலான்னுட்டு நான் புட்டுக்கு மாவு கலக்கிறதுக்காக என்ன பண்ணேன், வறுக்கணுங்கிறது எனக்கு சுத்தமாக மறந்தே போயிடுது. எனக்கு வறுக்காமல் அந்த மாவில் அந்த மஞ்சள் ஜலத்தை விட்டு கலக்கிறேன் பிஷின் மாதிரி ஒட்டிக்கிறது. தவிர அது உதிரவே மாட்டேங்கிறது. அது அப்படியே கட்டியாக அப்படியே சேர்ந்துட்டு குழம்பு மாவு கரைச்சா மாதிரி ஆகிடுறது. இதே என்னடா அது ஏன் இப்படி பண்ணுறது? 4 தரம் பண்ணியிருக்கேன். 4 தரமும் எனக்கு இது வறுக்கணுங்கிறதே நினைவில்லை. அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து வச்சுட்டு பிள்ளையாருக்கு நான் மறுபடியும் பூர்ணம் கலரி கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணேன். சுவாமியெல்லாம் கூட அவளுக்கு என்னத்தை வேணுங்கிறத கரெக்டாக கேட்டு வாங்கிக்கிறவர். அடுத்த வாரம் பண்ணலான்னு நினச்சின்னு பார்க்கும்போது வறுக்கணுங்கிறது அடுத்த வெள்ளிக்கிழமை ஞாபகம் வந்தது எனக்கு. வறுக்கலைன்னா அது என்ன ஆகும்னா அப்படியே இந்த மாவு கரைச்சா மாதிரி ஆகிடும். அது வறுக்காமல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்தது சொல்கிறேன் உங்களுக்கு. இது நல்லா வறுபட்டுருத்துது. அப்படி இந்த மாதிரி ஒரு பவுன் கலருக்கு செவந்துக்கணும். இதுக்கு மேலேயும் செவக்க வேண்டாம். இந்த இலுப்பச்சட்டி சூடுலேயே அது நல்லா கலர் மாறி இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறிடும். இந்த கலருக்கு வறுத்துண்டா போகிறோம். நீங்கள் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அந்த மாவை. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த வறுத்த மாவில் மஞ்சள் ஜலம் விட்டு கலக்கணும். ஜலம் விடுறேன் இதில். இந்த மாவு எடுத்துட்ட ஏனத்தாலேயே ஒரு ஏனம் ஜலம் விட்டுருக்கேன். அப்புறமும் கொஞ்சம் விட்டுக்கலாம், அடுப்பை மூட்டிக்கலாம். நம்ம இப்போ ஸ்வீட்டுக்கு எப்போவுமே கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் எடுக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு அதில் ஒரு கல் உப்பு. புட்டு நல்லா கலராக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக அதில் இந்த ஜலத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அது நல்லா அந்த ஜலம் கொதிக்கணும். அதில் இது இப்போ நல்லா தலைக்கிறது. இதை அணைச்சிட்டு இந்த வெந்நீர் எடுத்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை கலக்கணும். கலக்கும் போதே அந்த வறுத்த மாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் கலக்கணும், தெளிவாக விடணும். இந்த அடியில் இந்த மஞ்சள் பொடி விடாத கலக்கணும். அது இந்த மாதிரி இப்படி கலக்கணும். ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உருண்டை இல்லாமல் நல்லா அதை கலந்து வச்சுக்கணும். நீங்கள் கலந்த மாவு இந்த மாதிரி இப்படி இருக்கணும். இதை நீங்கள் இப்படி பிடிச்சல்னா இப்படி பிடிப்படணும். இப்படி உதுத்தல்னாக்கா இப்படி உதுந்து விடணும். அது வறுத்து வச்சுருந்த மாவில் மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க விட்ட ஜலத்தை விட்டு கலந்து இந்த மாதிரி வச்சுட்டுருக்கோம். நம்ம அந்த வறுக்கிறதே நீங்கள் இன்னும் ஒரு துளி கூட கொஞ்சம் ஜாஸ்தி வறுத்துக்கலாம். இதுக்கும் நீங்கள் சாப்பாட்டு அரிசியை தான் நீங்கள் அந்த மாவு இருந்ததுன்னா இன்னும் நல்லாவே வரும். இதை விட இன்னும் நல்லா வரும். இது அடுப்பில் இப்போ கொஞ்சம் கடாயில் கொஞ்சமாக ஜலம் வச்சு இல்லை இட்லி பானை இருந்ததுன்னா இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணியை வச்சு அதுக்கப்புறமா நீங்கள்
இல்லை குக்கரில் வேட்டில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி வந்து இந்த கடாயில் வச்சு வைக்கிறேன். கடாயில் ஜலம் கொதித்ததும் இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டுலையோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியோ ஓட்டை இருக்கிற தட்டில் ஒரு துணியை போட்டுன்ட்டு அந்த துணியில் வந்து இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த ஜலத்தை மஞ்சள் ஜலம் விட்டு கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த ஒரு வடிகட்டியோ இல்லை ஒரு இட்லி தட்டோ எதில் வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுருணும். அதை போட்டுண்டு கடாயில் ஜலம் கொதிக்க ஆரம்பித்ததும் இதை அதில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வேக விடணும். இந்த மாதிரி இந்த துணியை போட்டு வைக்கும்போது இது என்ன பண்ணணுன்னா அப்படி அதை மூடிடணும். நீங்கள் மூடிட்டு வச்சேன்னா அது நல்லா வெந்து போயிடும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி தண்ணியை வச்சு அதில் வச்சுடணும். அதை அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. ஜலம் கொதித்ததுக்கப்புறமா இல்லைன்னா தண்ணி உள்ளே வந்துடும். சின்னதாக வச்சுட்டு அதை வந்து வச்சுட்டு அதை வந்து ஒரு தட்டை போட்டோ இல்லை அதை வந்து மூடி இருந்ததுனாக்க மூடியை போட்டு அதை மூடிடுங்க. அது 7 நிமிஷம் அது வேகணும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தாக்கா இப்படி கையால் இப்படி திரிச்சோன்னா திரிச்சுன்னு வரும். வெந்து போய்டுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வச்சு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆப்போகிறது. அவ்வளோ நாள் வேண்டாம், 7-8 நிமிஷத்துலேயே நம்ம வெந்துடும். அடுப்பை அணைச்சிட்டு எடுத்து கீழே வச்சுட்டு வெந்த இந்த மாவை வந்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டின்றலாம். பரத்தி விட்டேன்னாக்கா அது வந்து ஆறி போயிடும், சீக்கிரமாக ஆறிடும். நீங்கள் வந்து வெந்துடுத்தான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இதை எடுத்து இதை வந்து இந்த மாதிரி இப்படி கையால் இப்படி பண்ணலாம். இப்படி திரிச்சுண்டு வரும். அது அப்படி வரும்போது இது வந்துடுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்படி பண்ணலாம். அது இப்படி ஒன்றோட ஒன்று சேராமல் அப்படியே நல்லா உதுந்துக்கும் அந்த மாவு. நல்லா அப்படியே நீங்கள் கட்டிக்கிட்டு எதானே சின்ன சின்ன கட்டி எதானே இருந்ததுனாக்க மிக்சியில் போட்டு நம்ம வந்து விப்பரில் ஒரு சுற்றி எடுத்தோம்னாக்க நம்ம இந்த பருப்பூசலிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாம் உதிர்ந்து ரொம்ப அழகாக ஒத்தாப்பில் ஒரே மாதிரி இருக்கும். கையால் இப்படி பண்ணின்னு இருக்கும்போதே கையில் சின்ன சின்ன கட்டி பட்டுதுன்னா அது இப்படி கையால் இப்படின்னாக்கா அது வந்து அப்படியே நல்லா உதிர்ந்துடும். அது தட்டில் போட்டிருக்கேன். அது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்துப்போம், பாகு வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு முதல்ல முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்குவோம். முந்திரி பருப்பை செவக்க ஆரம்பித்ததும் அதுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற புட்டு அளவுக்கு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே தேங்காயை போட்டு இந்த முந்திரி பருப்போடு லேசாக வறுத்துக்கணும். தேங்காய் செவக்கணுங்கிறது கிடையாது. தேங்காயோட அதில் இருக்கிற இந்த ஈரம் போனால் போகிறோம். ஏன்னா தேங்காய் ஈரமாக நம்ம பச்சை தேங்காயை போட்டோம்னாக்க கொஞ்சம் நாள் காலம்பரையே பண்ணிட்டோன்னா புட்டு நைவேத்தியத்துக்கு சாயந்தரத்துக்குள்ளே வெயில் நாளாக இருந்ததுனாக்கா வீணாக போயிடும். அதனால் இதில் இருக்கிற இந்த ஈரப்பசை போகிற மாதிரி நம்ம ஒரு பரட்டிக்கணும். அவ்வளோதான். வதங்கிடுத்து, ஈரம் போக வதங்கிடுத்து அதை எடுத்து வச்சுடலாம். நமக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துன்னு இருக்கோம். அதுக்கு வேணுங்கிற வெல்லம் வந்து இதால் நல்லா 1 கப்பு போட்டு அப்புறமா துளி கூட போடலாம். திதிப்பு நிறையா இருந்ததுனாக்க புட்டு நல்லாயிருக்கும். இதால் சம அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா பொடிச்ச வெல்லமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்துன்னு இருக்கேன். அது வானிலையில் போட்டுட்டு அது கரையிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கணும். வெல்லத்தோட சர்க்கரையும் கொஞ்சம் சேர்க்கும்போது இந்த திதிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் அந்த இதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். நல்லா கரையட்டும். அது கரைஞ்சி பாகுபதம் வரணும். சர்க்கரையில் நம்ம ஸ்வீட் பண்ணும்போது வெல்லம் போடணுங்கிறது அப்படி இல்லை. ஆனால் வெல்லத்தில் ஸ்வீட் பண்ணும்போது நம்ம சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு ஜாஸ்தி சாப்பிடணும் போல் தோணும் அது. ஆனால் நம்ம சர்க்கரையில் பண்ணும்போது கண்டிப்பாக உப்பு போட்டே ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டா சப்புன்னு இருக்கும். அந்த திதிப்பு இருக்குமே தவிர டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து. இப்போ அதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வெல்லத்தில் என்ன பண்ணினாலும் வெல்லத்தை கரையை விட்டுட்டு நம்ம வடிகட்டின்ட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக அதில் கல், மண், குப்பை எல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டின்ட்டு நீங்கள் பாகு வைக்கிறதுனாலும் சரி, இல்லை அப்படியே அந்த காய்ச்சி விடுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஞாபகமாக மறக்காமல் அதை வடிகட்டிடணும். இப்போ இந்த வடிகட்டின இந்த வெள்ளை ஜலத்தை மறுபடியும் வானிலையில் விட்டு அந்த டங்கு பதம் வர மட்டும் அதை வந்து நம்ம காய்ச்சணும். அதை பாகு இல்லைன்னா சர்க்கரை இந்த சுகர் போட்டு வச்சாலும் சரி, வெல்லம் போட்டு வச்சாலும் நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது அந்த பாகில். முதல்ல எடுத்து பார்த்தோன்னாக்கா பிசுக்கு பதம்னு ஒன்று கையில் இப்படி ஒட்டும். அது ஒன்று. அடுத்தாப்பில் எடுத்து பண்ணோன்னாக்கா ஒத்த கம்பி அருந்து போகும். அதுக்கு அடுத்தாப்பில் ஒத்த கம்பி வரும். அப்புறம் ரெட்டை கம்பி வரும். ரெட்டை கம்பி வந்துன்னா நன்னா காஞ்சிடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா இந்த கிட்டத்தட்ட கிறிஸ்டலைஸ் ஆகிற மாதிரி ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த ரெட்டை கம்பி வரும்போது நியாலே அந்த டைமில் நம்ம வந்து இந்த ஜலத்தில் விட்டு பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து இந்த பாகு நகராது, அப்படியே விட்ட இடத்துல நிற்கும். அதை எடுத்து நம்ம கையால் உருட்டி போட்டோம்னாக்கா இப்போ இந்த டங்குன்னு சத்தம் கேட்கும். அதுதான் டங்கு பதம்.
பாகு காஞ்சி போயிடுத்து. இப்போ அந்த பாகை வந்து இந்த ஜலத்தில் விட்டு பார்ப்போம். அது அசையாமல் அப்படியே நிற்கும். அதை இப்படி எடுத்து கையில் அப்படி உருட்டினாக்க இப்படி உருட்டை வரும். அது ஒரு மாதிரி ஆறினதுக்கப்புறம் அதை அப்படி உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ தட்டுலேயோ போட்டேன்னா இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் உங்களுக்கு. டிங்குன்னு கேட்குறது பாருங்க. இதுதான் பதம் அதுக்கு. இப்போ இந்த பாகை வந்து இந்த கலந்து வச்ச இந்த வேக விட்டு வச்சுருக்கிற இந்த புட்டு மாவில் விட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கலந்துக்கணும். பார்க்கறச்சே முதல்ல கலக்கும்போது நம்ம ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக அது வந்து நல்லா ஒத்தாப்பில் சேர்ந்துக்கிண்டு இதுப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆறினதுக்கப்புறம் நல்லா ஆகிடும். ஆற ஆற அது நல்லா உதிரி உதிரியாக ஆகிடும். அது இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய், இந்த முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் இந்த புட்டு மேலே தூவிட்டு நல்லா அதை வந்து கலந்து விடணும். அதை இதுக்கு வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு பச்சைக்கால் போகிறோம். இத்தினூண்டு இருந்தால் போகிறோம். ரொம்ப போட்டாக்க கசக்கும். அதை கையால் இப்படி நடி நெல்னாக்க நல்லா அது வந்து இதுவாகிடும், பொடியாகிடும். அதை வந்து அப்படியே பிடிச்சி இந்த இதில் போட்டுற வேண்டியது. போட்டுட்டு நல்லா கலக்கணும். அது அவ்வளோதான். நல்லா ஒத்தாப்பில் கலந்துட்டு பகவானுக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். நான் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு பண்ணின புட்டு ரெடி. ராதே ராதே.